எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ பயப்படாத. எத்தனை பேர் இதை உங்களுடைய வாழ்க்கையில் அதை டேஸ்ட் பண்ண முடியும், ருசி பார்க்க முடியும்? உங்களுக்கு தெரியுமா, நம்ம நிறைய வேலையில் அவங்க இல்லை இவங்க இல்லைன்னா கவலை ஜாஸ்தி. அவங்க துணையாக இருந்தால் நல்லா இருக்குமே, இவங்க கூட இருந்தால் நல்லா இருக்குமே, இவங்க கடைசி வரைக்கும் இருந்தால் நல்லா இருக்குமே, இவங்க என்னோட கூட பேசினா நல்லா இருக்குமே, இவங்க உதவி செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்ற நிறைய எதிர்பார்ப்புகள் நிறைய பேர் மனிதர்களே சார்ந்ததாக இருக்குதே தவிர, ஆண்டவர் சொல்றாரு, நான் துணை நிற்கிறேன். நீ கேட்டியா? நீ கேட்டியா? நீ கேட்டியா? நம்ம கேட்டோமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ யாக்கோபா வாழ்ந்த, நான் உன்னை இஸ்ரேலா மாத்தினேன். யாக்கோபு யாரு? எத்தன். இஸ்ரேல் யாரு? பரலோகத்துக்கு நான் பாத்துறோம் மாத்தினேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை உருவாக்கினேன். ஏன் தெரியுமா? உன்னை சிருஷ்டித்தேன். ஏன் தெரியுமா? உன்னை உண்டாக்கினேன். ஏன் தெரியுமா? நான் உனக்கு துணையா இருப்பேன். நான் உனக்கு துணையா இருப்பேன். மாத்திரமில்லை, நீ பயப்படாத. நீ யாருக்குமே பயப்படாத. யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தையை சொல்லு பாருங்க. யார் இருந்தா என்ன, யார் இல்லை என்ன, எனக்கு என் ஆண்டவர் துணையா இருக்கிறார். நான் நிறைய வேலை என்னுடைய கான்ஃபிடென்ட்டே அதுதான். பேசினாலும் ஏன் நம்மளால தீர்மானிக்க முடியுது? அவர் சொல்றாரு, நீ பயப்படாதடா, நான் பார்த்துக்கிறேன்னா அவங்க சொல்றதெல்லாம் ஆயிடுமா என்ன? எது கரெக்டு எது தவறுன்றது எனக்கு தான் தெரியும், நமக்கு தான் தெரியும். என்னுடைய நடக்கல எனக்கு தெரியும். நான் சரியா இருக்கிறேன்னா சரியில்லையா? ஒருவேளை நான் சரியில்லைன்னு கூட சரி செய்கிறவனோட கூட இருக்கிறாரு. சரி செய்து கொள்வதற்கு நான் பிரயாசப்படும் பொழுது நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு நம்மளுக்கு நம்பிக்கை, இந்த 8வது மாசத்துல எனக்கு துணை செய்ய ஒருவர் இருக்கிறார், எனக்கு துணையாக ஒருவர் இருக்கிறார். ஆகையினால் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு என்ன பண்றேன்? துணை நிற்கிறேன், துணை செய்கிறேன்.